ஹாய் அமீஸ், இட்ஸ் யூர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிவெஞ்ச் லவ்வோட செகண்ட் பார்ட் தான்டா. போன பார்ட் எதில் விட்டோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. அப்புறம் கதையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்கடா. சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன எபிசோட் எங்கே விட்டேனா, இன்றைக்கி ஜங்குக்கும் வைனுக்கும் மேரேஜு. மார்னிங் வந்து ஜங்குக்கு அவனோட ஆஃபீஸில் அவனோட கேபினில் தான் படுத்துட்டு இருப்பான். நேராக ஜிமின் வந்து ஜங்குக்கு எழுப்பி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுவான். இந்த மாதிரி நம்ம கம்பெனியெல்லாம் மாறிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸையும் காமிப்பான். அவனுக்கு பார்த்து தான் ஷாக் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் போலீஸ் உள்ளே வந்துட்டு ஜங்குக் யாருன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க. இதோட தான் முடித்தேன். ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ போலீஸ்லாம் உள்ளே வந்துட்டு உங்கள் 2 பேரில் யார் ஜங்குக் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஜிமினும் ஜங்குக்கும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான், ஏன் சார் கேட்குறீங்க? ஆல்ரெடி இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போது நீங்கள் வேறையா? சார், இது எங்கள் டியூட்டி. ஜான் ஜங்குன்றவர் ஆல்ரெடி 2 கொலையை பண்ணியிருக்காரு, கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜிமினுக்கு ஷாக்கு. இப்போ ஜங்குக்கு தான் திரும்பி பார்க்குறா. கொலையா? இப்போ ஜிமின் தான், சார் எப்படி சார் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை அப்படியே ஆக்ஷனுக்கு எடுத்துருவீங்களா என்ன? எவிடன்ஸ் எதுவும் இல்லையா என்ன? எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? எவிடன்ஸ் இருக்குது சார். ஆல்ரெடி ஜங்குக்கோட அங்கிளும் ஆன்ட்டியும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் போயிருக்கு. அந்த கொலையை அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு வீடியோ அதோட எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் ஜங்குக்கும் சம்மந்தப்பட்டிருக்காருன்றது ஒரு கெஸ் தான். அதனால தான் இப்போ அரெஸ்ட் பண்ணுறோம். நீங்களாக வந்துட்டா ரொம்ப நல்லது, இல்லைன்னா நாங்களே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜிமின் தான், ஜங்குக் என்ன சொல்கிறாங்க? நான் எதுவும் பண்ணலடா, நான் பண்ணிப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஜங்கு கத்துறான். சார், கொலையை பண்ணவன் யார் சார் ஒத்துருந்துருக்கான்? எங்களை டியூட்டி அரெஸ்ட் பண்ண வேண்டியது. கான்ஸ்டபிள் போங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜிமின் தான், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது ஜங்குக் தான், என் அங்கிள் ஆண்டி அரெஸ்ட் பண்ணிங்களா? இன்னும் இல்லை, ஆக்சுவலாக அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. அவங்கள தேடி ஆல்ரெடி போலீஸ் போயிட்டுருக்காங்க. இப்போது நீங்கள் தான் இருக்கீங்க, ஸோ உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னோடய டியூட்டி. நீங்களா வரீங்களா அப்படின்னு கேட்டபோது இப்போ ஜிமின் தான், ஜங்குக் ஏதோ தப்பு நடக்குதுடா, புரியுது, வைனிங்கன்னு பாரு அப்படின்னு எந்திரிச்சிட்டு இப்போது ஷர்ட்டை தான் போடுறான். போட்டதும் போலீஸ் வந்து அவங்க கையில் ஹேண்ட் கஃப் போடுறாங்க. அப்போது அந்த ரூமை திறந்துட்டு தான் ஒரு பர்சன் உள்ளே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னதும் இப்போ போலீஸ் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமினும் ஜங்குக்கும் யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அது வைன் தான். ஃபுல்லாக பிளாக் கலர் சூட்டு, ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கா, கண்ணில் ஒரு கூலரு. அது அவ்வளோ ஆட்டிடியூடாக கழட்டுறா. ஜிமினி ஜங்குக்கும் திமிரா ஒரு பார்வை பார்த்துட்டு, சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ண முடியுமா? எனக்கு வேலை இருக்குது. சாரி மேம். கான்ஸ்டபிள் சீக்கிரம். ஜிமினோட கையில் ஹேண்ட் கஃப் போடுறாங்க. இப்போ ஜங்குக் தான், எதுக்கு அவன் கையில்? இப்போ ஜிமின் பார்க்குறான். ஹலோ, இதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ போலீஸ் வந்து, சார் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள், இதில் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்ட்டு ஒரு சின்ன கெஸ் தான், இல்லைனா உங்களை விட்டுருவோம், அதனால தான் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ 2 பேர் கையிலையும் ஹேண்ட் கஃப் போடுறாங்க. இப்போ வைன் தான் அவளோட பிஏ கூப்பிட்றா. ஒரு பொண்ணு வரா வேகமா. மேம், இங்கே இருக்க எல்லா திங்ஸும் வாஷ் அவுட் பண்ணுங்கள். ஜான் சம்மந்தப்பட்ட எந்த ஃபைல்ஸும் இங்கே இருக்கக்கூடாது. கிம் குரூப்ஸோட ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். முக்கியமாக இந்த கேபினே கிளியர் பண்ணுங்கள். ஓகே மேம். மேம், இந்த ஃபைல்ஸ்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, முடிஞ்சா எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கண்ணை பார்த்து சொல்கிறா. வைனோட கண்ணில் அவ்வளோ ஃபயராக இருக்குது. அதேமாரி தான் ஜங்குக்கும் அவ்வளோ கோவமாக பார்த்துட்ருக்கான் வைனை. சார் என்ன கூப்பிட்டு போலையா என்ன? அதோ போயிட்டேன் மேம். கான்ஸ்டபிள் சீக்கிரம். அதோ வந்துட்டோம் சார். இப்போ 2 பேர் கையிலேயே ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வைன் தான் திமிரா நின்று பார்த்துட்ருக்கா 2 பேர் போகிறதையும். போகிற ஜங்குக் வந்து வைனே திரும்பி பார்த்துட்டு போகிறான். வைன் மதிக்கவே இல்லை. அவள் திரும்பி நின்றுட்டுருக்கா. இப்போ ஜங்குக்கும் ஜெமினியும் தான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போயிட்டு செல்லை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஜங்குக், இப்போயாவது வாயை தர, என்ன நடக்குதுங்க? என்னடா பண்ணி தொலைச்ச நேற்று நைட்டு? எப்படா கம்பெனி மொத்தமும் கிம் பேருக்கு மாறுச்சு? அதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது.
நேற்று நைட்டு வாயினை கிஸ் பண்ணது வரையும் தான் ஞாபகம் இருக்குது. எப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியை போட்டு பிச்சுக்கிறான். இப்போ ஜிமன் தான், ஜாக்கு முதல்ல பொறுமையாரு, முதல்ல இந்த ஒயின் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபயன் அவளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. அவள் கண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருந்துச்சுடா. எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், என்னமோ இருக்கு உள்ளார. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் ஒரு வக்கீல் வராரு. சார், எப்படி சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம்? இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்க ஒருத்தவரை எந்த ரைட்ஸில் நீங்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணீங்க? எவிடன்ஸ் இருக்கா? முதல்ல ப்ரூவ் பண்ணுங்கள். சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான எவிடன்ஸும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு எங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சார், நீங்கள் ரொம்ப திமிராக பேசிகிட்ருக்கீங்க. ஒரு வக்கீல்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? அதேமாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு போலீஸ்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் ஒழுங்காக பேசியிருந்தா நானும் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தினவட்டா உட்காந்துட்டு ஃபைல் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான், வக்கீல் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ வக்கீலை நேரா, ஜிமின், ஜங்குக், என்ன சார் நடந்துட்டுருக்கு வெளியே? எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். வெளியே ஒரு வேறு ஏதோ விஷயம் நடந்துட்டுருக்கு. ஜங்குக், உனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, அப்போ தான் நான் ஏதாவது பண்ண முடியும். ஆல்ரெடி உன்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. உன் பேங்க் பேலன்ஸ் 0 நிற்கிது. இப்போது ஜிம்மின் தான் ஷாக்காக பார்க்குறான். என்ன 0 ஆமாம், இப்போது ஜங்குக் பேரில் ஒன்றுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போது அங்கிள் ஆண்டி எங்கே போனாங்கன்னு கூட தெரில. அவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னு மட்டும் தான் தெரியுது. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கான். என்ன நடக்குது அவனை சுற்றின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இப்போ ஜிமன் தான், ஜேகே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, அமைதியாக இருந்தால் தான் எது வந்தாலும் பண்ண முடியும். எப்படிரா, எப்படி எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்ருக்கான். இப்போது வக்கீல்கிட்ட தான், இங்கே பாருங்கள், என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது. எனக்கு வயனை பற்றின மொத்த டீட்டெயில்ஸாக எனக்கு வேணும். சரி, நான் ஏற்பாடு பண்ணுறேன், போங்க. ஆனால் இப்போது உங்களை வெளியே எடுக்க முடியாதே. அது பரவாயில்ல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். யார் அந்த வைன்? இப்படி போய் மொத்தத்தையும் தலைகளாக திருப்பி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கான். இப்போ அங்கே இருக்க போலீஸ் தான், வக்கீலே போதும் பேசினது, 1 வீக் கழித்து கோர்ட்டில் கொண்டாந்து விடுவோம், அதுக்கப்புறம் நீ பார்த்துக்க, போ முதல்ல இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஹலோ, கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவர் எங்களோட லாயர். இப்படி மனுஷ ஜென்மமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. அடேங்கப்பா, நாங்களாம் மனுஷ ஜென்மம் இல்லாமல் இருக்கோம்? நீங்கள் தான் ஈவு இறக்க எல்லாமே ஒரு 2 கொலையை பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோ பேசும்போது நான் பேசுகிறது தப்பு இல்லை. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கோங்க. கான்ஸ்டபிள், இந்த லாயரை வெளியே அனுப்பு. ஓகே சார். வாங்க. ஜிமின், இங்கே பாரு, ஜங்குக்கை பார்த்துக்கோ, எது வந்தாலும் நான் வெளியே பார்த்துக்கிறேன், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாயரை கூட்டிகிட்டு போய் வெளியே தான் விட்டுறாங்க. இப்போது ஜிமின் தான் அந்த போலீஸை முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். என்ன முறைச்சோ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இதெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்து, அவங்க என்னடா சொல்லிட்டுருக்காங்க, நம்ம எப்படா கொலை பண்ணோம்? ஜிமின், எனக்கு எதுவுமே புரியல, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல, சுச்சுவேஷன் எல்லாமே அப்நார்மலாக இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இரு, முதல்ல அந்த ஒயின் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் எது வந்தாலும் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் யோசிச்சுட்ருக்கான். ஜிமின் ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்குறான். இன்னொரு பக்கம் பார்த்தா தான் ஒயின் தான் அந்த கேபினில் உட்காந்துட்டு, அவளுக்கு முன்னாடி ஃபைல்ஸ் இருக்கும், லேப்டாப் இருக்கும், அது எதையும் பார்க்கல. அவள் வெளியே தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அவள் கண்ணு கலங்குது. சாரி டாடி அப்படின்ட்டு அவள் கண்ணில் இருக்க தண்ணி கீழே வந்து அவள் கையில் விழுது. இப்போது டோரை தான் நாக் பண்ணுறாங்க. டக்குன்னு தொடச்சிட்டு அவள் ஃபைல்ஸ் தான் பார்த்துட்ருக்கா. இப்போ கதவை திறந்துட்டு ஒரு பொண்ணு தான் உள்ளே வரா. மேம். சொல்லுங்கள் மேம், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்புறம் மேம், கிம் சார் இன்ஃபார்ம் பண்ண சொன்னார், அவர் நெக்ஸ்ட் வீக்கு ஜங்குக்கையும் ஜிமினியும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நான் இங்கே ரீச் ஆகிருப்பேன்னு சொன்னார் மேம். அங்கே ஏதோ ஒர்க்கா, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னாரு. ஓகே, அப்புறம் ஜங்குக்கும் ஜிமினோ அவங்க ஜெயிலில் தான் மேம் இருக்காங்க, அவங்க லாயர் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஓகே, வேறு ஏதாவது? ஜங்குக்கு வந்து அவங்க லாயர்கிட்ட உங்களை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது வயன் தான் சிரிக்கிறா. யார், என்னை பற்றின டீட்டெயில்ஸா? ஆமாம் மேம்,
அவருக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். ஸோ அதனால் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணும், உங்கள் பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்காங்க மேம் லாயர்கிட்ட. ஓ சார், அப்படி வராரா? வரட்டும் வரட்டும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கேஷுவலாக இருக்கா. மேம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், தெரியாமல் எப்படி? நெக்ஸ்ட் வீக் அரெஸ்ட் ஆக போகிறாரு, ஜெயிலுக்கு போக போகிறாரு. அதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபியூஷனே இல்லாமல் போவார்ல, தெரிகிறது நல்லது தான், வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே மேம். மேம் வீட்டை ஷிஃப்ட் பண்ணிடலாம்ல, ஆல்ரெடி ஜியான் மேன்ஷனை. என்ன? இல்லை மேம், கிம் மேன்ஷனை சேஞ்ச் பண்ணிடலாம்ல அப்படின்னு கேட்குறேன் மேம். பழையபடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும். இப்போ இருக்கிற ஒரு பொருளும் அங்கே இருக்கக்கூடாது. கரெக்ட்? எஸ் மேம். போங்க. இப்போ ஒயின் தான் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கா. ஜங்குக் இப்போ தான் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. சாரி, இந்த ஒயனோட கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கோட கேம்லாம் என்றைக்கும் எண்ட் ஆகிடுச்சு. இது இப்போது ஒயனோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே அந்த லேப்டாப்பில் தான் டெஸ்க்டாப்பில் ஜங்குக்கோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறா. ஒரு மாதிரி அவளை பார்க்கவே அவள் கண்ணெல்லாம் சகந்திருக்கு. அவ்வளோக்கும் கண்ணில். இப்போது ஒயனுக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை தான் அட்டன் பண்ணுறா. ஹலோ வயன், தெரியும் பிஏ சொன்னா நீ வர நெக்ஸ்ட் வீக் ஆகும்னு. சாரி வயன், நான் வந்திருக்கணும் தான், ஆனால் இங்கே கொஞ்சம் வேலை. எனக்கு புரியுது. நெக்ஸ்ட் வீக் ஹியரிங் இருக்குது, அதுக்குள்ளே வந்துடு. கண்டிப்பாக வந்துடுவேன், சரியா? ஓகே அப்படின்னு ஃபோனை வச்சிடுறா. அந்த பர்சனும் ஃபோனை வச்சிடுறாங்க. வயன் தான் அதுக்கப்புறம் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஆஃப்டர் ஒரு 3 days கழித்து பார்த்தா ஜங்குக்கோட லாயர் தான் அவசர அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனில் ஓடி வந்துட்டுருக்காரு. இப்போ போலீஸ் தான், இங்கே பாருங்கள், ஆல்ரெடி உங்களை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், திருப்பி வந்துட்டுருக்கீங்க. ஐயோ ஒரு முக்கியமான விஷயங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நான் போயிடுறேன். இங்கே பாருங்கள், இன்ஸ்பெக்டர் வந்தார், கத்துவார் அப்படின்னு இங்கே இருக்க கான்ஸ்டபிள் தான் சொல்கிறாங்க. இந்த வாய்ஸை கேட்டதும் ஜங்குக்கும் ஜிமினும் எட்டி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான், கான்ஸ்டபிள் ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம். என்னப்பா உங்களோட பெரிய ரோதனையாக போயிடுச்சு, அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாலும் என்ன தான் திட்டுவார். ஒரு 5 நிமிஷங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் தான், சரி சீக்கிரம் போங்க அப்படின்னு அனுப்புனதும் இப்போ அந்த லாயர் தான் வேகமாக ஓடி வராரு. இப்போ ஜங்குக் தான், என்னாச்சு, என்ன விஷயம், ஏதாவது தெரிஞ்சா என்ன? அட அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறான். அதில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அதை பார்த்ததும் ஜங்குக்கோட கண்ணெல்லாம் விரியுது. ஜிமினும் அப்படிதான், ஜங்குக் கண்ணெல்லாம் கலங்குது. உண்மையாவா? நானும் சந்தேகப்பட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் பாடி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் உங்கள் ஆன்ட்டி அங்கிள் இருந்தான்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜங்குக் வந்து இடிஞ்சு போன மாதிரி உட்காடுறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் இங்கே பேர் ஃபீல் பண்ணாத, ஒன்றும் இல்லை. எப்படி எப்படி அவங்க என்னை வளர்த்தவங்க, என்னை எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க கூட இருந்திருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த நிலமையில் நின்னேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். இன்றைக்கி அவங்க எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு தலையெல்லாம் சுற்றுது. இங்கே பார், கண்டிப்பாக அது அவங்களா இருக்காது, ஒரு நிமிஷம் இரு. இப்போ ஜிம்மின் தான் எந்திரிச்சிட்டு லாயர்கிட்ட, அவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி? நாங்களும் அப்படி தான் நினச்சோம். அவங்க காரில் வேறு ஏதோ ஊருக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் போகிற வழியில் பாம்பு செட் பண்ணியிருக்காங்க. அங்கே போனதும் மொத்தமாக க்ராஷ் ஆகிடுச்சு. அதில் மிச்சம் கிடச்சதை வச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். அதில் தெரிஞ்சது தான் ஜங்குக்கோட அங்கிளும் ஆன்ட்டியும் அப்படின்னே கன்ஃபார்ம் பண்ணோம். யார் இதை பண்ணியிருப்பா, அவங்க எதுக்கு போகணும், என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் ஒயின் தான் பண்ணியிருக்கணும். ஒயின் வந்து அவங்க மிஸ் ஆனது தெரிஞ்சு ஒரு வேளை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம்ல. ஏன்னா இவ்வளோ பணம் தெரிஞ்ச அவளுக்கு அதால் பண்ண முடியாதா என்ன? இப்போ ஜங்குக் தான் கோவமாக எழுந்திரிக்கிறான். அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் தண்ணி நிற்கிது. என்னை வெளியே விட சொல்லுங்கள், நான் இப்போவே அவளை போயிட்டு என் கையாலே நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம். இப்போது ஜிமின் தான், ஜங்குக் லூஸ் மாதிரி பேசாத. இப்போ லாயர் தான், என்ன ஜங்குக் பேசிகிட்டு இருக்கா, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்தாது நீ இது வேறையா? ஜிமின் அவனுக்கு எடுத்து சொல்லு ஜிமின், அவன் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். இப்போ என்னை வெளியே விடுறீங்களா இல்லை நானே உடச்சிட்டு போயிடவா? இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பிடிச்சி, டேய் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதாடா? நம்ம ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாது இப்போ நீ வேற,
கொஞ்சம் அமைதியாக இருக்கு ஜங்குக். நம்ம ஏற்கனவே ஜெயிலில் தான் இருக்கோம். இருக்கட்டும், இது வரைக்கும் பண்ணாத கொலைக்கு நான் இங்கே இருக்கேன். நான் கண்ணு முன்னாடியே பண்ணிட்டு வந்து கூட இருப்பேன். அந்த ஒயனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம். இப்போ லாயர் தான், ஜிமின் அவளுக்கு சொல்லி புரிய வை தயவு செஞ்சு. இன்னும் 4 நாளில் ஹியரிங் இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களை ஜாமீனில் வெளியே கொண்டு வரேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். ஏதாவது பண்ணுங்கள், எங்களை வெளியே கொண்டு வாங்க. அப்போ தான் ஏதாவது பண்ண முடியும். எனக்கு புரியுது ஜிமின், ஆனால் அவங்க சைடு ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு அது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். நான் அதுக்கு தான் தேடிட்டுருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வரையும் ஹியரிங்கில் உங்களை கொண்டாந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போது நான் கண்டிப்பாக உங்களை 2 பேரும் ஜாமீனில் எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். அடுத்த வாரம் நாங்கள் வெளியே வரணும், அவ்வளோதான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். கண்டிப்பாக வருவீங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போது இன்ஸ்பெக்டர் தான் வராரு. வந்ததை பார்த்ததும் செம்மக்கும் கான்ஸ்டபிள் கன்னத்துலேயே அடிக்கிறான். சார். ஏண்டா கண்டவங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாது நான் சொன்னா இல்லையா? என்ன காசை வாங்கிட்டு அங்கே வேலை செய்கிறியா? சார் அப்படிலாம் இல்லை சார், ஒரு 5 நிமிஷம். அவனே ஒரு கொலைகாரன். அடுத்த கொலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அதுக்கு நீ என்ன ஒத்து ஊதிட்டுருக்கியா? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, ஜங்குக்கோட அங்கிளும் ஆண்டியும் செத்தன்ட்டு, இதையும் இவன் தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஜங்குக்கு அவ்வளோ கோவம். அந்த கம்பியை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு சொத்துக்காக இவனே பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அவ்வளோ கோவம். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் அவன் அவனை கோவப்படுத்தி பார்க்குறான். நீ விடு ஜிமின் அவனை. ஜங்குக் அமைதியாரு அப்படின்னு லாயர் தான். இப்போ அந்த போலீஸ் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு, என்னடா முறைக்கிற? வெக்கமாக இல்லை? ஏற்கனவே 2 கொலையை பண்ணிட்டு இப்போ அடுத்த 2 கொலை, இதுதான் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆல்ரெடி எவிடன்ஸ் இருக்குது. இந்த 2 கொலையும் நீ தான் பண்ண எவிடன்ஸ் மட்டும் வந்துடட்டும், உன்னை ஜெயிலே வச்சு லாக் பண்ணி லாடங்கட்டில் பார்த்துக்கிறேன். ஒரு உயிர் உங்களுக்குலாம் அவ்வளோ சாதாரணமாக போச்சுல்ல அப்படின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஜங்குவை பார்த்து செம்மையாக திட்டுறான். வளர்த்த உங்கள் அப்பா அம்மா மாதிரி இருக்கிற உன் அங்கிள் ஆண்டியே கொண்டுட்டல்லடா. சரி, என்ன மனுஷ ஜென்மமோ அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். யோ கான்ஸ்டபிள், அந்த லாயரை வெளியே அனுப்பிட்டு அந்த கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது அந்த லாயரை தான் வெளியே அனுப்பிட்டு, சார் தயவு செஞ்சு திருப்பி வராதிங்க சார், வந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் மண்டே கோர்ட்டில் பார்த்துங்க சார், கிளம்புங்க சார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டுறான். இங்கே உள்ள ஜங்குக் தான் அவ்வளோ கோவத்தில் உட்காந்துட்ருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான்டா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் இருக்கான். இப்போ ஜிமின் தான், இங்கே பாரு ஜங்குக், உன் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு. முதல்ல நம்ம வெளியே போகணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றி யோசிப்போம், சரியா? ஜங்குக் ஒரு மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் உட்காந்துருக்கான். ஜிமின் பார்க்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கோவத்தில் இருக்கான் அவன். அவங்க அங்கிள் ஆண்டி இறந்துட்டாங்கன்றதே அவனால் டாலரேட் பண்ணிக்க முடியல. அதை வயந்தான் கொண்டு இருப்பான்ற அந்த சந்தேகம் அவனை இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துது. இப்போது இன்னொரு சைட் பார்த்தா வயந்தான் ஆஃபீஸில் உட்காந்துட்ருப்பா. இந்த நியூஸை பற்றி அவ்வளோ கேள்விப்படுறா. இப்போ அவள் பிஏ கூப்பிட்டு தான், இது என்னன்னு செக் பண்ணு. ஓகே மேம். அப்புறம் உண்மை மட்டும்தான் வேணும். ஓகே மேம். மேம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? மேம் மேன்ஷன் ரெடி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஈவினிங் மேலே வரேன். ஓகே மேம். இப்போது ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் தான் வயன் வந்து வீட்டுக்கு கிளம்புறா. அதாவது இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு இருந்திருப்பான்ல, அந்த மேன்ஷனை தான் இப்போது கிம் மேன்ஷனாக மாற்றிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் போகிறா. போயிட்டு காரை விட்டு கீழே தான் இறங்குறா. பார்த்தா பழையபடி இருக்கு. மேம் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போது பொறுமையாக உள்ளே நடந்து போகிறா. போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. அவளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. இப்போது அந்த மேன்ஷனோட சென்டரில் நின்றுட்டு தான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறா. மேலே அங்கே அவ்வளோ பெரிய ஃப்ரேமில் 2 பேரோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவள் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. மேம் இப்போ தொடச்சிக்கிறா. ஓகே, ஃபுட் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போயிடுறா. போயிட்டு ஒரு ரூமை தான் ஓப்பன் பண்ணுறா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அங்கே ஜங்குக்கு தான் இருந்திருப்பான். அந்த ரூமில் தான் இப்போ வாயின் இருக்க போகிறா. கதவை திறந்துட்டு உள்ளே தான் வந்து பார்க்குறா. எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது அவள் பேக்கை தான் அங்கே வச்சுட்டு பெட்டில் தான் உட்கார்றா. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஒரு மாதிரி கண்ணை மூடி யோசிச்சு தான் பார்க்குறா. டேடி எதுக்கு இதெல்லாம் மாற்றுனீங்க?
எனக்கு இந்த பொம்மையெல்லாம் வேணும். இல்லைடா, உனக்கு புது பொம்மைலாம் வாங்கி வச்சுருக்கேன்ல. எனக்கு பழசு தான் வேணும். அது நீ தானே வாங்கி கொடுத்த. எனக்கு தெரியாது, எனக்கு அது இருந்தாலும் தூக்கம் வரும். எனக்கு அதை மாற்றி கொடு. ஐயோ ஏண்டா, அது பழசாயிடுச்சு. எனக்கு பழசானாலும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. சரி சரி, அடம் பிடிக்காத, எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். மெய்டு, அதை எடுத்துகிட்டு வந்தீங்க. சார் வாங்க, அவள் அதை தானே கேட்குறா அப்படின்னு சொன்னதும் எல்லா பொம்மையும் கொண்டு வந்து பெட்டில் வைக்கிறாங்க. இது எனக்கு பிடிச்சது, இந்த முயல்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்து ஹக் பண்ணிக்கிறா. எப்பயுமே டேடி தான் ஹக் பண்ணிட்டு தூங்குவேன், டேடி பொம்மை தான் பிடிக்கும்னுவேன், இப்போ என்ன முயல்குட்டி பிடிக்குன்ற? ஃபஸ்ட்டு எப்பயுமே டேடி, அப்புறம் தான் முயல்குட்டி அப்படின்னு சொல்லி குதிக்கிறா. அப்பா அப்படின்ட்டு இப்போ ஓய்ந்தா டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா டேபிளில் டேப்லெட் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கிறா. தண்ணியும் குடிக்கிறா. ஒன்றும் இல்லை, தூங்கலாம். இப்போ வாய்ந்தான் பெட்டில் படுத்துடுறா. இப்படி தான் மிச்சம் இருக்க டேஸும் போகுது. இன்றைக்கி கரெக்டாக கோர்ட்டில் ஜக்குக்கும் ஜிமினியும் ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ ஸ்டேஷனில் பார்த்தா தான் போலீஸ் தான், யோ கான்ஸ்டபிள் சார், அவங்க 2 பேரையும் ஹேண்ட் கஃப் போட்டு ஜீப்பில் எடுத்து கோர்ட்டுக்கு போகணும். இவனுங்க மேலே கிரிமினலுக்கெலாம் தண்டனை வாங்கி கொடுத்தா தான் நமக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கும். சீக்கிரம் கூட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. இப்போ கான்ஸ்டபிள் தான் போயிட்டு லாக்கப் ஓப்பன் பண்ணி, சார் கை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையிலையும் ஜிம்மினோட கையிலையும் ஹேண்ட் கஃப் போடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான், ஏன் கூப்பிட்டாலே வரமாட்டோமா, ஹேண்ட் கஃப் போட்டு தான் கூப்பிட்டு போகணுமா என்ன? இது எங்களோட வேலை சார். ஆமாம், பெரிய பொல்லாத வேலை, கிரிமினல்லாம் வெளியே இருக்காங்க, அவனுங்களை விட்டுருங்க, எங்களை பிடிங்க அப்படின்னு சொல்கிறான். சார் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க சார் அப்படின்ட்டு இப்போ ஹேண்ட் கஃப் போட்டு தான் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷன் வெளியே வந்து பார்த்தா அத்தனை மீடியா நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலாக ஜங்குக்கையும் ஜிமினியும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. சார் சார், நீங்கள் என்ன சார் ஜியான் ஜங்குக், ஜான்ஸ் கம்பெனியோட சிஇஓ, நீங்கள் 2 கொலை பண்ணிட்டதா உங்களை பிடிச்சிருக்காங்க, அது உண்மையா சார்? அதுவும் இல்லாமல் உங்கள் கம்பெனிக்கு வந்த லாஸை டாலி பண்ண முடியாமல் தான் இன்றைக்கி வேற ஒருத்தவங்களுக்கு உங்கள் கம்பெனி எழுதி கொடுத்துட்டு தான் கேள்விப்பட்டேன், அதுவும் உண்மையா சார்? இப்போ இன்னொருத்தவங்க தான், சார் சொத்துக்கு ஆசைப்பட்டு வளர்த்தவங்க அங்கிளும் ஆண்டியும் நீங்களே பாம்பு வச்சு கொண்டுட்டு தான் கேள்விப்பட்டோம், அது உண்மையா சார்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த கேள்வி ஜங்குக்கு ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ ஜிம்மன் தான், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு சின்ன தப்பு தான் நடந்திருக்கு, இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், கோர்ட்லேயே வந்து நாங்கள் பண்ணலன்னு சொல்லிடுவாங்க, அதுக்குள்ளே என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, அவனே அவனோட அங்கிள் ஆண்டி இறந்ததை தாங்க முடியாமல் இருக்கான், என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? சார் இப்போல்லாம் சொத்துக்காகவே எல்லோரும் கொள்கிறாங்க சார், இதில் என்ன சார் வளர்த்தவங்களை கொல்ல முடியாதா என்ன அப்படின்னு ஒருத்தன் சொன்னதும் டக்குன்னு ஜங்குக்கு தான் அவன் சட்டையை பிடிக்கிறான். என்ன சொன்ன அப்படின்ட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஜங்குக்கோட சுயரூபம் வெளியே வருது, எனக்கு தெரிஞ்சு இவர் தான் எல்லோரும் கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க, உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறான். இப்போ அந்த போலீஸ் தான் வந்துட்டு, எல்லாம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விளக்கிட்டு முன்னாடி வரான். இங்கே பாருங்கள், நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம், சும்மா நடுவில் வந்துட்டு இந்த கேள்வி கேட்டுருக்காதீங்க, இந்த கேஸ் தீர்ப்பாட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, என்ன வேணாலும் எழுதிக்கோங்க, இப்போ முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையும் ஜிமினையும் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜீப்பில் தான் ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்கான். ஜிமின் திட்டுறான், டேய் உனக்கு அறிவில்லை, நீ போய்ட்டு அவன் சட்டையை பிடிக்கிற, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாது நீ இது வரையாடா, நம்மளே ஜாமீன் கிடைக்கணும் தான் நம்ம லாயர் அங்கே அவ்வளோ போராடிட்டுருக்காரு, இங்கே நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, இல்லை அவன் என்ன சொன்னான், இங்கே பாரு ஜங்குக், இந்த டைமில் பொறுமை தான் முக்கியம், உன் கோவத்தெல்லாம் உள்ளவை. ஜங்குக்கோட கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க என்னை வளர்த்தவங்கடா, அவங்கள போய் புரியுது, இங்கே பாரு எமோஷனல் ஆகாத ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த போலீஸ் தான் முன்னாடி உட்காந்துட்டு கொலையும் பண்ணிவிட்டு கண்ணும் கலங்குதான், யோ டிரைவரே சீக்கிரம் விடு. ஜிமின் தான் அந்த போலீஸை முறைச்சி பார்க்குறான். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல, எங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கிறனால தான் உங்களை மாதிரி ஒரு கொலைகாரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், தயவு செஞ்சு பேசாமல் உட்காந்து வா, கோவத்தில் கன் எடுத்து போட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துலேயே போயிட்டுருக்கான் அந்த போலீஸும். ஜிம்மினுக்கெலாம் செம்ம கோவம். முதல்ல ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போகணும், அது மட்டும்தான் மனசில் இருக்கணும், ஜிமின் கண்ட்ரோல் பண்ணு. இப்போது ஜீப்பு நேராக கோர்ட்டுக்கு தான் போகுது. இப்போ கோர்ட் வாசலில் தான் ஸ்டாப் ஆனதும்
ஆல்ரெடி ஜங்கு கூட வக்கீல் அங்கே நின்றுட்டுருக்காரு. இப்போது எல்லாரும் வண்டி விட்டு இறங்குறாங்க. இப்போ அந்த போலீஸ் தான், யோ கான்ஸ்டபிள், இவங்க 2 பேர் பார்த்துக்க, உள்ளே போய் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், எப்போ ஆஜர் பண்ணோன்ட்டு நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ அந்த வக்கீல் தான் நேராக ஜங்குக்கிட்டையும் ஜிமின்கிட்டேயும் வராரு. இப்போ கான்ஸ்டபிள், சார் உங்களை தான், ஐயோ இதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டு தானே, நான் பேசிக்கிறேன், என்னோடய கேஸில் தான் இவங்க ஆஜராக போகிறாங்க, சரி பேசுங்க, ஆனால் எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயும் போகல சார், இங்கே தான் நிற்கிறோம். இப்போது ஜிமின் தான், என்னாச்சு, ஏதாவது பண்ண முடிஞ்சா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது, நான் வரலனாலும் பரவாயில்ல, ஜங்குக்குள்ளேயே வரணும். இங்கே பாருங்கள், இது வெறும் நார்மல் கேஸ் கிடையாது, ஒரு மர்டர் கேஸு. அதுவும் இல்லாமல் அவங்க சைடில் எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் இங்கே பெரிய பிரச்சனையே. அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்குது? முதல்ல நாங்கள் கொலை பண்ணோம், அந்த செத்த 2 பேர் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். இப்போ லாயர் தான் ஜக்குக்கு பார்த்துட்டு, என்ன அவனை பார்க்குறீங்க, முதல்ல சொல்லுங்கள் யார் இது? அது இதுக்கு முன்னாடி ஜியான்ஸ் கம்பெனி ஓனராக இருந்தவர் மிஸ்டர் கிம், அப்புறம் அவரோட ஒரே டாக்டரான அம்மு அப்படின்னு சொன்னதும் ஜக்கு தான் திரும்பி பார்க்குறான். என்ன? ஆமாம், அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க சின்ஸ் 5 இயர்ஸ் பிஃபோர். அவங்க சும்மா சாகலை, அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலையை நீங்கள் தான் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட அவங்க ப்ரூவ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், யார் அதை ப்ரூஃப் பண்ணணுன்னு நினைக்கிறது? அது இப்போ ஜியான்ஸ் கம்பெனி கிம்ஸ் கம்பெனியாக மாறிடுச்சு. அதோட சிஇஓவாக இருக்க வயனும் இன்னொரு பர்சனும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொரு பர்சன் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இப்போ கண்டிப்பாக அவர் ஆஜராகுவார். அதில் தெரிஞ்சிடும் அவர் யாருன்ட்டு. இந்த கேஸில் நிறைய விஷயங்கள் அவங்க சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அதனால தான் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ யோசனையாக இருக்குது. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஜங்குக் தான், என்ன சொல்கிறீங்க, அம்மாவும் அவங்க அப்பா கிம் இறந்துட்டாங்களா? ஆமாம், ஆனால் அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு. இல்லை, ஆக்சுவலாக அவங்க 5 இயர்ஸ் முன்னாடியே இறந்துட்டாங்க. நாங்கள் அவங்க வேற எங்கேயோ இருக்காங்கன்னு தான் நம்ம நினச்சோம். இந்த கேஸை அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்ததா ஃபினரல் கூட நடந்திருக்கு. அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை கொன்னதுக்கு ஆதாரமும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கே இருக்க ஒரே பிரச்சனையே. இப்போது ஜங்குக்லாம் ஒரு மாதிரி இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்ன நடக்குதுன்னே அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி அவனுக்கு கேராகுது, மயக்கமாக வருது. இப்போ ஜிமின் தான் பிடிச்சிட்டு, ஜங்குக் என்னாச்சு? இப்போ லாயர் தான் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. ஜங்குக் கொடுக்கும்போது ஜங்குக் குடிச்சிட்டு உட்காடுறான் கீழே, கூட ஜிமினை உட்காடுறான். ஜங்குக் இப்போ ஓகேவா நீனு? அம்மு செத்துட்டாளா? என்ன சொல்கிறாரு இவர்? ஆ, அம்மு இல்லையா? அப்போ எப்படி எப்படி நான் எப்படிரா? எனக்கு புரியல. இப்போ ஜிமன் தான், ஜங்கு தயவு செஞ்சு பேனிக் ஆகாத, கொஞ்சம் பொறுமையாரு, ஒன்றும் இல்லை, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் கொடுக்குறான். ஜங்கை தள்ளி விட்டுட்டு, என்னடா நடக்குதுங்க? ஆ, எப்பட்றா? இப்போ லாயரோட சட்டையை தான் பிடிக்கிறான். என்ன நடக்குதுங்க? ஆ, அவங்க எப்படி செத்தாங்க? நீ தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வைன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா. இப்போ ஜிமன் தான் ஜக்கு கூட கையை பிடிக்கிறான். டேய் பொறுமையாக இருடா, விடு ஜிமன், என்ன நினச்சிட்ருக்கா அவ? என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. என்னோடய கம்பெனி, என்னோடய பிஸ்னஸ், என்னோடய சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டா. கடைசியில் என்னோடய அங்கிள் ஆண்டி அவங்க செத்ததுக்கு ஏன் மேலே பழி போட்டா. இப்போ அடுத்தது அம்மு, அவளை எப்படிடா நான் கொலை பண்ணியிருப்பேன்? எப்பட்றா அது, எப்படி என்னால் முடியும்? அது அது போய் ஏன்டா ஏன் மேலே? எனக்கு ஒன்றும் புரியலடா, என்ன நடக்குது? எப்படி எப்பட்றா எப்பட்றா அவங்க செத்தது கூட நமக்கு தெரியாமல் இருந்துச்சு? இப்போ வக்கீல் தான் கேட்குறான். உண்மையை சொல்லுங்கள், என்கிட்டேருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, நான் ஏன்ப்பா உனக்கிட்டேருந்து மறைக்க போகிறேன்? இவ்வளோ தெரிஞ்சு எனக்கு மீதி வேறு ஏதாவது இருந்தால் கூட நான் சொல்ல மாட்டேன்னா என்ன? இப்போ ஜிம்மன் தான், டேய் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டார்லடா, இதுக்கப்புறம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்மளை சுற்றி வேறு ஏதோ நடந்துட்டுருக்குடா, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
லாயர், இங்கே பாருங்கள், என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று ஜங்குக்கு வெளியே வரணும், இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே வரணும். அதுக்கு மட்டும் இப்படி ஏற்பாடு பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்குறேன். அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா அமௌண்ட்டும் செட்டில் பண்ணுறேன். இப்போதைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரிங்க தம்பி. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. இப்போது ஜிம்மியும் ஜங்குக்கும் அந்த லாயரும் பார்க்குறாங்க யாருன்ற மாதிரி. பார்த்தா அந்த கார் திறந்துட்டு வைன் தான் கீழே இறங்குறா. ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் சிஇஓ மாதிரி இருக்கா. கூலர் போட்டிருக்கா. இப்போது அந்த கூலரை தான் பொறுமையாக கழிட்டு ஜங்குக்கையும் ஜிம்மினையும் பார்க்குறா ஒரு மாதிரி கோவமா. இப்போ ஜங்குக்கு தான் வேகமாக எந்திரிக்கிறான். டக்குன்னு ஜிம்மின் பிடிச்சிட்றான். இங்கே பாரு, கோவப்படாத, நம்ம கோர்ட் வாசலில் இருக்கோம். ஜிம்மன், என்னை விடு, சொன்னால் கேளு. இப்போ லாயர் தான், ஜங்குக் தயவு செஞ்சு எதையும் கெடுத்துறாத, இப்போ தான் எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கு. இப்போ அந்த போலீஸ் தான் கோர்ட்லேருந்து வெளியே வந்திருப்பாரு. இப்போ ஒயினை பார்த்ததும், மேம் நீங்கள் போய் எதுக்கு மேம் கோர்ட்லாம் வந்துட்டு, நாங்களே பார்த்தது போல் கேஸ் எப்படி போகுதுன்னு பார்க்க தான் வந்தேன். மேம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கொலைகாரனுக்கெலாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் தான் ஜங்குக்கும் ஜிம்மினையும் முறைச்சி பார்த்துட்டு சொல்கிறான். அதுக்கு தானே மேம் நீங்கள் சொன்னதால தான் ட்ரான்ஸ்ஃபரே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கேஸை சும்மா விட்டுருவேனா என்ன? அவங்க 2 பேருக்கும் தண்டனை கிடைக்காம நான் விட மாட்டேன், நீங்களே விட்டால் கூட. இப்போ ஒயின் தான் ஜங்குக்கும் ஜிம்மினையும் பார்த்து லைட்டாக ஒரு ஸ்பிக் பண்ணுறா. ஓகே, நான் உள்ளே போய் வெயிட் பண்ணுறேன். நம்ம கேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மேம் இன்னொரு ½ அன் ஹவரில் மேம். ஓகே, என்ன ப்ரொசீஜரோ அது எல்லாத்தையும் பார்த்துருங்க, சரியா? ஓகே மேம். அப்புறம் நான் சொன்னது, மேம் டோன்ட் வரி, கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்காது. அதுக்கான எல்லா எவிடன்ஸையும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். அதையும் மீறி கிடைச்சாலுமே அவங்க இந்த கேஸ்லேருந்து வெளியே போக முடியாது. அதுக்கான தண்டனை கிடைக்கும் மேம். நீங்கள் கவலைப்படாமல் போங்க, நான் பார்த்துக்குறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் உள்ளே போகிறா. இப்போது ஜிம்மன் தான், அப்போது எல்லாத்தையும் ஒயின் தான் பண்ணாலா என்ன? ஆமாம், இந்த போலீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வர வச்சது, ஜங்குக்கு அரெஸ்ட் பண்ண வச்சது எல்லாம் அவள் தான். உங்ககிட்ட ஒயினை பற்றின டீட்டெயில் கேட்டிருந்தோமே, என்னாச்சு? ஒயினை பற்றின ஏதாவது டீட்டெயில் கிடச்சிதா என்ன? யார் அவ? எதுக்கு இந்த கேஸ் ஓப்பன் பண்ணோம்? அதுவும் 5 இயர்ஸ் முன்னாடி செத்துப்போன மிஸ்டர் கிம் அப்புறம் அவரோட ஒரு டாட்டரான அம்முக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு இந்த கேஸ் அவள் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறா? யார் அவ அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறான். இப்போ லாயர் தான், எங்களுக்கும் தெரியல, இந்த ஒயின் யாருன்னு புரியல. ஆக்சுவலாக இந்த பொண்ணை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. இவளுக்கு பேக்ரவுண்ட்னு எதுவும் பெருசாகவே கிடையாது. இவளை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அதுவும் கிம் ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இவன் எங்கேருந்து வந்தானே தெரியல. அவள் பயோடேட்டாவில் யூஎஸ்லேருந்து வந்தேன்னு. ஆமாம், அவள் யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்கா. ஆனால் அவள் கொடுத்த ஒர்க் பண்ண எந்த கம்பெனியும் உண்மை கிடையாது, எல்லாமே ஃபேக்கு. அதை வச்சு தான் ஜியான்ஸ் கம்பெனிக்குள்ளேயோ பூந்திருக்கா. இப்போது ஜங்குக்கும் ஜிம்மினும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா ஆனால் வெரிஃபை எல்லாம் ஃபேக்கை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கா. கடைசியில் இந்த கம்பெனி எல்லாத்தையும் உங்ககிட்டேருந்து வாங்கணும் தான் அவள் இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை போட்டிருக்கா. அதில் தான் நீ மயங்கி நீனும் சைன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டில். அதில் தான் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜங்குக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த நைட்டில் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்லேருந்து சைன் வாங்கியிருப்பா. அதை அவசர அவசரமாக படிச்சுட்டு அவன் சைன் பண்ணுவான். அப்போ ஒயின் கேட்பா, என்ன அதுக்குள்ளே படிச்சிட்டியா என்ன? இந்த கம்பெனிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைன் பண்ணியிருப்பான். அடுத்த டாக்குமெண்ட்டை படிச்சிருக்க மாட்டான். ஒயின் மேலே இருக்க நம்பிக்கையில் அந்த டாக்குமெண்ட்டில் தான் அவன் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒயின் அது எல்லாத்தையும் மாற்றிருப்பா. அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. டக்குன்னு தலையை பிடிக்கிறான். இப்போ ஜிம்மன் தான், ஜங்கு என்னாச்சு? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வைன் வந்து டாக்குமெண்ட்டில் சைன் கேட்டாடா. என்ன? ஆமாம், நீயும் படித்த பக்கம் சைன் பண்ணிட்டியா என்ன? இல்லை, நான் பார்த்தேன்டா, அது ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம யூஎஸ் கிளைண்ட்டோட அந்த டாக்குமெண்ட் தான்டா இருந்துச்சு. அதை பார்த்து தான் நான் சைனே பண்ணேன். இப்போ லாயர் தான், அதுக்கு அடுத்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்களா? இப்போ ஜாக்குத்து தடுமாறுறான். இல்லை, அதே டாக்குமெண்ட்டாக தான் இருக்குன்ட்டு அங்கே தான் உங்களை ஏமாற்றிருக்கா. அவள் பிளான் பண்ணி கவுத்துருக்கா. இப்போ ஜிம்மன் தான், இதுக்கு தாண்டா சொன்னேன், படித்து சொன்னேன், கொஞ்சம் யோசிடான்ட்டு.
இந்த கம்பெனிக்காக இந்த இடத்துக்கு வரதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. அவள் 2 செகண்டில் எடுத்துகிட்டு போயிட்டா. நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ லாயர் தான், விடுங்க, எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எப்படி திருப்பி வாங்குறதுன்னு மட்டும்தான் யோசிக்கணும். இப்போது பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜிம்மன் தான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, முதல்ல இந்த கேஸ்லேருந்து வெளியே வருவோம், அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிப்போம். முதல்ல அதுக்கான வேலையை பாருங்கள். ம், சரி, நான் கோர்ட்டுக்குள்ளே போகிறேன். நான் சொல்லும் போது நீங்கள் உள்ளே வாங்க, சரியா? அப்புறம் ஜங்குக், நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதை மட்டும் சொல்லு, சரியா? தேவையில்லாமல் வேறு எதுவும் பேசாத. சரி ஜிமின், நீயும் தான். சரி. இப்போது அந்த லாயரும் போயிடுறாங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து கோர்ட்டுவில் தான் கேஸ் ஆரம்பிக்குது. ஜட்ஜ் தான் அவர் கேஸ் எல்லாத்தையும் படிச்சுட்ருக்காரு. படித்து முடிச்சுட்டு வக்கீல் தான் பார்க்குறாரு. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதும் இப்போது ஒயின் சைடு இருக்க வக்கீல் தான், மைலாட், இந்த கேஸை பற்றி நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ இருக்க ஜியான்ஸ் கம்பெனி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அது கிம்ஸ் கம்பெனியாக இருந்துச்சு. அதோட ஓனர் மிஸ்டர் கிம், அவர் பொண்ணான ஒரே டாட்டர் அம்மு, இவங்க 2 பேரையும் கொன்னுட்டு தான் அந்த கம்பெனியை எழுதி வாங்கியிருக்காங்க. இப்போ ஜியான்ஸ் கம்பெனி ஓனராக இருந்தது மிஸ்டர் ஜியான் ஜங்குக். இதை தான் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கான எவிடன்ஸோடு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா எவிடன்ஸும் எடுத்து கொடுக்குறாரு. இப்போது ஜங்குக் சைடு இருக்க வக்கீல் தான், அது எப்படி மைலாட், ஜங்குக் தான் கொலை பண்ணாருன்ட்டு எதாவது எவிடன்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும் போது ஜட்ஜ் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதில் ஒரு ஆதாரம் என்னென்னா அம்மாவோட ஃபோன் ஹிஸ்ட்ரி தான். கடைசியில் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி 5 வாட்டி ஜங்குக் கால் பண்ணியிருக்கா. அந்த 5 வாட்டியில் ஒரு டைம் ஜங்குக் பிக் பண்ணியிருக்கான். அதாவது கடைசி காலாக ஜங்குக் தான் பண்ணியிருக்கா. இதை ஒயின் சைடு இருக்க வக்கீல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் சைடில் இருக்க வக்கீல் தான், அது எப்படி ஒருத்தங்க கால் பண்ணியிருக்கிறத வச்சுலாம் ஒருத்தங்க கொலை பண்ணாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லப்போனால் அவங்க கால் தான் பண்ணியிருக்காங்க. அப்போது என்னோடய விட்னஸான ஜங்குக் அங்கே இல்லவே இல்லை. அப்பா அதுதான் அர்த்தம். இப்போ ஜட்ஜ் தான் ஒயின் சைடு இருக்க லாயரை பார்க்குறாங்க. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன் இதை ஜங்குக் கூட எல்லாத்தையும் செஞ்சுருக்கலாம்ல. மைலாட், நான் ஜங்குக்கை விசாரிக்கணும். அப்போ தான் இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வரும். அதுக்கு நீங்கள் தான் அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜட்ஜ் தான் பார்த்துட்டு யூ மே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது ஜங்குக் சைடு இருக்க லாயருக்கெலாம் செம்ம கோவம். அவர் முறைச்சிட்டு போய் உட்கார்றாரு. இப்போ ஜங்குக்கு தான் கூப்பிட்றாங்க. ஜங்குக் கூண்டில் ஏறி நின்றுட்டுருக்கான். இப்போது ஒயின் சைடு இருக்க லாயர் தான், நீங்கள் ஜங்குக் தானே? ஆமாம். உங்களுக்கும் மிஸ்டர் கிம்முக்கும் என்ன சம்மந்தம்? அது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அப்போது அவர் பொண்ணையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படி தானே? ம், தெரியும். சூப்பர். அப்போது உங்களுக்கும் அம்முக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது இப்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி தயங்குறான். நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்பப்போ ஃபேமிலி மீட் பண்ணும்போது பார்க்குறது. ஓகே, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க கரெக்டாக? இல்லை, அவங்க இறந்தது எனக்கு தெரியாது. ஓ, அவங்க இறந்ததே தெரியாதா? சரி, இப்படி வச்சுப்போம். அவங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறீங்க, அப்படியும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜங்குக் தான், அது எனக்கு எப்படி தெரியும், ஹவு டு ஐ நோ அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். ஆ, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அப்போது நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட், அப்படி தானே? ஆமாம், அப்படி தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ லாயர் தான் அவர் ஃபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அப்போது இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு அதை பார்த்தோன்னே அவன் கண்ணெல்லாம் விரியுது. இப்போது அதை ஜட்ஜ் கிட்ட தான் கொடுக்குறாரு அந்த லாயரை. அதை பார்த்துட்டு ஜட்ஜும் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. அதில் எப்படி இருக்கும்னா அம்மு ஜங்குக்கோட கன்னத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ. இப்போ ஜங்குக்கோட வக்கீல் தான் எந்திரிச்சிட்டு, இந்த கேஸை வேற எங்கேயோ போகுதுன்னு எனக்கு தோணுது. எப்படி அதுவும் இந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோவை விட்னஸாக வச்சு இவர் தான் கொலைக்காரன்னு சொல்ல முடியுமா? அதுவும் அந்த பொண்ணு கிஸ் பண்ணியிருக்கானா எனக்கு புரியல. ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு கிஸ் பண்ணுறதுல வழக்கம் தானே. இப்படி அவங்க வக்கீல் சொன்னதும் ஜங்குக்கு செம்மக்கவும் வருது. அந்த கம்பியில் தான் டைட்டாக பிடிக்கிறான். ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்து,
கமர் ஜங்குக் அப்படின்னு சொல்லி செய்கை காமிக்கிறான். இப்போது ஜங்க் சைடு இருக்க வக்கீல் தான் அதை வச்சு எப்படி நீங்கள் ஜங்குக்கை வந்து கொலகாரன்னு சொல்ல முடியும்? ஆ, முதல்ல இந்த கேஸ் போகிற ஆங்கிலே தப்பு. மை லார்ட், இவங்க அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனேன் அவங்க 2 பேரையும் கொன்னது ஜங்குக்குன்றவரை ஃப்ரேம் பண்ண நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்போ ஜட்ஜ் தான் அது உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது, எங்ககிட்ட எவிடன்ஸ் இப்போதைக்கு எதுவும் கிடையாது, ஆனால் இந்த கேஸை போட்டவங்கள நான் விசாரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒயினை பார்த்து சொல்லிவிட்டு திரும்பி ஜட்ஜை தான் பார்க்குறாரு. ஜட்ஜ் வந்து கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, சரி ஓகே ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போது அந்த கேஸை கொடுத்தவங்க பேரை தான் சத்தமாக கூப்பிட்றாங்க. மிஸ்டர் கிம் தயாங், கிம் தயாங், கிம் தயாங் அப்படின்னு 3 வாட்டி சொன்னதும் கோர்ட் வாசல்லேருந்து தான் தேங் வந்து உள்ளே வரான். பொறுமையாக ஒரு பிளாக் கலர் சூட்டில் செம்ம கிளாஸியாக இருக்கான். இப்போ உள்ளே வந்து அந்த கூண்டில் தான் ஏறி நிற்கிறான். ஜங்குக்கோட வக்கீலுக்கு செம்ம ஷாக்கு. இது யாரா புதுசான்ற மாதிரி அவன் திரும்பி ஒயனை பார்க்குறான். ஒயன் வந்து லைட்டாக ஸ்பிக் பண்ணுறா ஜங்குக்கோட வக்கீலை பார்த்து. அந்த வக்கீல் திரும்பி ஜங்குக்கை பார்த்தா ஜங்கு கண்ணு 2 விரிஞ்சிருக்கு. தேவங்க பார்க்கும்போது தேவங்கோட பார்வை கொஞ்சம் கூட ஜங்கு பக்கம் போகவே இல்லை. அவன் ஜட்ஜு தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜட்ஜு தான், என்ன விசாரிக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஜங்குக்கோட வக்கீல் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கிட்ட தான் போகிறாரு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு தேவங்க பார்த்து கேட்கும்போது, அதான் சொல்லியிருப்பாங்களே கிம் தயாங். ஓகே, உங்களுக்கும் கிம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிக்கும் என்ன சம்மந்தம்? அந்த கிம்ஸ் குரூப்போட ஓனரே நான் தான். இப்போ ஜங் தான் ஷாக்காக பார்க்குறான். தயாங்க திரும்பி ஒயினை பார்க்குறான். ஒயின் வந்து ஜங்குக்கு பார்த்து நக்கலாக ஒரு மாதிரி ஸ்பிக் பண்ணுறா. ஓகே டாமி, இதோட இந்த செகண்ட் எபிசோட் இங்கே முடியுது. ஸோ நிறைய பேருக்கு கதை வந்து எப்படி போகுதுன்னே புரியாமல் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு கதை கண்டிப்பாக புரியும். ஸோ மறக்காமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட ஃபுல் ஸ்டோரியுமே உங்களுக்கு புரியும். ஓகேடா அம்மி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உடனே. ஓகேடா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.